ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சளியே அதிகமாக இருக்கு, இன்னைக்கு துளசி ரசம் வைக்கலான்ட்டு. அதுக்கு தேவையான பொருள் எதுன்றதை பார்க்கலாம். தக்காளி 3, பச்சை மிளகாய் 4, பூண்டு 2, கருவேப்பிலை, துளசி ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தழை. அதை மொத்தம் போட்டு ஒரு இதில் இடிச்சுக்கணும். ஒரு 50% இடித்து எடுத்துக்கலாம். பெருங்காய பொடி, கடுகு சீரகம், மஞ்சள் தூள், சீரகப்பொடி பொடி பண்ணி வச்சுக்கிறோம். மிளகு சீரகம் வேண்டாம், மிளகாத்தூள். போடு. கருவேப்பிலை, துளசி, சாரி எங்க வீட்டுல உரல் இல்லைங்க, அதனால மத்தில் இடிக்கிறாங்க என் பொண்டாட்டி. போடு. தக்காளி போடுறோங்க, தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகப்பொடி, மிளகு சீரகம். இடித்ததில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கை போட்டு நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு அதில் வரும் அந்த போட்டு இடிச்சுங்க இல்லையா, அதெல்லாம் பிசைஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம். தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அதை எண்ணெய் போட்டு வணக்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கணுங்கன்னா, அதை தாளிக்கும் போது எண்ணெய் போட்டு நல்லா வதக்கிட்டு போட்டுக்கலாம். புளிஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள். புளி போட மறந்துட்டோம். ஒரு எலுமிச்சை பழம் சைஸுக்குன்னா சின்னதாகவே வரும். கொஞ்சம் புளி போட்டு கரைச்சிருங்க. அதில் கரைச்சி வச்சுக்கின்னு தாளிச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காய பொடி, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடலாம். நம்ம புளிஞ்சு வச்சிருந்த இது போடலாம். துளசி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சிடணும். ரசம் பாருங்க, அதிகமாக கொதிக்கக்கூடாது, சும்மா சூடு ஏறுனா போதும். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். சளிக்கு சுடுத்துட ரசம் ரெடி. துளசி ரசம்.